ஸ்ரீவித்யா உபாசனா பண்ற எல்லாருக்கும் கூட குரு வந்து தத்தாத்திரேயர். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்துல வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இந்த கலியுகத்துல வந்து நம் மக்கள் வந்து எந்த தெய்வத்துக்கிட்ட போகணும், எந்த கடவுள் கிட்ட போய் கும்பிடணும், எந்த கடவுள் கிட்ட நம்ம பிரச்சனை சால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தேண்டல் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. ஆனா தத்தாத்திரேயர் வந்து ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட வந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு மாதாஜி அம்மா வந்திருக்காங்க. ஸ்ரீ தத்தாத்ரேயா டெம்பிள்ல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம்மா. ஜெய் குரு தத்தா. ஆக்சுவலா ஸ்ரீ சக்கர தத்தாத்ரேயா டெம்பிளா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயர் இங்க உலகத்திலவே எங்கே இல்ல. இதுதான் முதல் தடவையாக இங்க காஞ்சிபுரத்துல ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயர். இது வரைக்கும் நம்ம ஸ்ரீ சக்கரத்துல அம்பாளோட ரூபம் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸ்ரீ சக்கரத்துல இப்போ புருஷ ரூபம். அந்த அம்பாளே புருஷ ரூபத்துல இருக்கு அப்படின்னா அது வந்து தத்தாத்திரேயர் தான். புருஷ ரூபத்துல தத்தாத்திரேயரா இருப்பாங்க, அம்பாள் ரூபத்துல ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. அந்த தத்தாத்திரேயருக்கும் பேதம் இல்லை. சோ ரெண்டுமே ஒரே இடத்துலயா? ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கு. எதனால இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கோவில் கட்டணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுமா? வித்தியாசமான கோவில் கட்டணம்னு எண்ணம் எனக்கு வந்தது இல்லை. சுவாமி வந்து எனக்கு இந்த ஸ்ரீ சக்கரத்துல தத்தாத்திரேயரா தரிசனம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரூபத்துல என்னை வந்து பிரதிஷ்டாபனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்காரு. ஏன்னா பரசுராமருக்கு தத்தாத்திரேயர் வந்து அந்த ஸ்ரீவித்யா உபாசனை சொல்லி கொடுத்துட்டு அந்த திரிபுரனும் நான்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூபம் அம்பாளா வந்து பரசுராமனுக்கு காமிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனா இத்தனை யுகங்களா வந்து அவரோட ரூபம் வந்து புருஷ ரூபத்துல ஸ்ரீ சக்கரத்துல வரல. இதுதான் பிரபஞ்சத்திலவே முதலாக ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயர் நம்மளோட காஞ்சிபுரத்துலதான் பிரதிஷ்டாபனை ஆயிருக்கு. காஞ்சிபுரத்துல எந்த இடத்துல மாதாஜி அம்மா இருக்கு? காஞ்சிபுரத்துல மேல் சிறுணையான கிராமம், பாலு செட்டி சத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பிங். ஆக்சுவலா அம்பாள் கோயில் இருந்து கஞ்சி காமாட்சி அம்பாள் கோவில் இருந்து 10 கிலோமீட்டர் வரும். ஓகே, இந்த கோவிலோட சிறப்பு இதை பத்தி சொல்ல முடியுமா? ஸ்ரீ சக்கர தத்தாத்திரேயர் இந்த இடத்துல வந்து அம்பாள் கூட இருக்காங்க. பாலா, திரிபுரா, ராஜமாதங்கி கூட இங்க இருக்காங்க. ஆக்சுவலா பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் 3 பேரும் சேர்ந்துதான் தத்தாத்திரேயர். இந்த 3 பேரோட திரிமூர்த்திங்களோட வைஃப் இருப்பாங்க இல்லையா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. இந்த 3 பேரும் சேர்ந்துதான் அனகாதேவி ரூபத்துல இங்க தத்தாத்திரேயர், ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயர், அனகாதேவி இங்க நீங்க வந்து பார்க்கலாம். இங்க வந்து ஸ்ரீவித்யா உபாசனக்கும் ஸ்ரீவித்யா உபாசனா பண்ற எல்லாருக்கும் கூட குரு வந்து தத்தாத்திரேயர். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவங்க எல்லாருக்கும் கூட இந்த கோவில் தரிசனம் பண்ணா, அந்த ஸ்ரீசக்கர தத்தாத்திரேயர் தரிசனம் பண்ணா எவ்வளோ நல்லது கிடைக்கும். அந்த மூலியமாக ஸ்ரீசக்கர உபாசனா முழு பலன் இங்க இந்த இடத்துல கிடைக்கும். அந்த பலனை நம்ம உணரலாம். ஓகே ஓகே. வேற வந்து இந்த கோவில் வந்து எல்லா நாளுமே வந்து தரிசனம் சுவாமியை பண்ணலாமா, இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து விசேஷம் இருக்கா? எல்லா நாளும் இங்க வந்து தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபா அப்படின்னு சொல்லிட்டு தத்தாத்திரேயரோட முதல் அவதாரம். கலியுகத்துல தத்தாத்திரேயரோட முதல் அவதாரம். அவரோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அந்த சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு ஹோமம் நடக்கும். அந்த ஹோமத்துல வந்து எல்லாரும் கலந்துக்கிட்டா நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அந்த ஹோமத்துல. ஏன்னா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தத்தாத்திரேயர் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ரூபத்துல வரும்போது என்னோட நட்சத்திரம் அன்னைக்கு என்னை வந்து யாரு வந்து மனசார ஸ்மரிக்கிறாங்களோ, என்னை வந்து மனசார நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பிரச்சனை வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனை வந்து நான் விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்காரு. ஓகே, இப்ப நீங்க பிரச்சனைன்னு சொல்லும் போது ஒவ்வொரு சில பேருக்கு வந்து இந்த காரிய தடைகள் நிறைய இருக்கும் இல்லம்மா. அது வந்து அவங்க கிட்ட கேட்டதான் தெரியும். சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தடையா இருக்கும், சில பேருக்கு வேற விஷயங்கள் தடையா இருக்கும். ஸோ பொதுவா வந்து கஷ்டங்கள் தீர்ந்து இந்த காரிய தடை நீங்கணும்னா என்ன மாதிரியான வழிபாடு அங்க வந்து பண்ணலாம்? இந்த கலியுகத்துல வந்து நம் மக்கள் வந்து எந்த தெய்வத்துக்கிட்ட போகணும், எந்த கடவுள் கிட்ட போய் கும்பிடணும், எந்த கடவுள் கிட்ட நம்ம பிரச்சனை சால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து
தீண்டல் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா தத்தாத்திரேயர் வந்து ரொம்ப சுலபமா இந்த கலியுகத்துல என்னோட நாமஸ்மரணம் பண்ணாலே போதும். இந்த மக்களுக்கு சுலபமான மார்க்கம் இந்த கலியுகத்துல நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லியிருக்காரு. அதனால அவரோட நாம ஜபம் பண்ணாலே போதும். அவரோட நட்சத்திரம் அன்னைக்கு அந்த ஹோமத்துல கலந்துக்கிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் தானா விளங்கி நமக்கு என்னென்ன வரதுக்கான விஷயங்கள் வந்து தடங்கல் பண்ணுதோ அந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அவங்களுக்கான விஷயங்கள் அங்க கிடைக்கும். ஏன்னா கர்மான்னது வந்து ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில வந்து கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அது வந்து ஒரு விளையாட்டு ஆடும் இல்லையா நம்மளோட வாழ்க்கையில. அந்த கர்மா எப்படி சுலபமா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட தத்தாத்திரேயர் வந்து நம்மளுக்கு சுலபமா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவரோட ஜீவித சரித்திரம் அவரோட லைஃப் ஹிஸ்டரி ஒரு புஸ்தகம் இருக்கு. அது வந்து 800 வருஷங்களை முன்னாடியே எதிர்க்கப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகம் தான் இப்போதான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியே ஸ்வயமா சொல்லியிருக்காரு. அந்த புஸ்தகத்தை நீங்க வந்து சாய்பாபா சரித்திரம் எப்படி பாராயணம் பண்ணுவாங்க 7 நாள், அந்த மாதிரி 7 நாள்ல அந்த பாராயணம் பண்ணா சுவாமி பத்தி நம்ம ஸ்மரணம் பண்ணா 7 நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவாங்க. இப்போ கலியுகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, இப்ப இருக்கிறதே கலியுக காலம் தான். அப்போ அந்த கோவில் வந்து கலியுகத்துக்காக கட்டின ஒரு இதுவாமா? கலியுகத்துக்காக இல்ல, கலியுகம் முடிஞ்ச பிறகு சத்தியயுகம் ஆரம்பமாகும். இப்போ கலி வந்து ஒரு ஃபுல்லா முடிச்சுட்டு எல்லாமே பிரளயம் வந்து எல்லாமே முழுங்கும் போது வந்து ஆரம்பமாகாது சத்தியுகம் அப்படி என்னது. ஒரு பக்கம் கலி தன்னையுடைய பிரபாவம் வந்து காட்டுட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் தன்னை சத்தியயுகம் ஸ்தாபனைக்காக அந்த சத்தியம் வந்து வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சத்தியுக ஸ்தாபனத்துக்கு வந்துட்டே இருக்கும்போது அந்த கலி பிரபாவம் மெல்லி மெல்லிமா குறையும். ஏன்னா நம்மளோட புராணங்கள்லவே நிறைய விஷயங்கள் வந்து கலி பிரபாவம், இந்த கலி பிரபாவம் அண்டாம இருக்கிறதுக்காக நம்ம வந்து குருவோட பாதத்தை பிடிக்கணும் அப்படின்னு இந்த கலியுகத்துல குருவோட பாதம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த குருவே இந்த தெய்வமே குருவா வந்த அவதாரம் இந்த தத்தாத்திரேயர். பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த 3 பேரும் சேர்ந்து அவன் நம்மளுக்காகவே ஒரு குருவா வந்து இந்த அவதாரம் வந்த அவதாரம். இந்த அவதாரத்துல நம்ம வந்து அவரோட பாதம் பிடிச்சாலே போதும், அவரோட நாமஸ்மரண பண்ணாலே போதும், எல்லா பிரச்சனைகள்ல நின்று இந்த கலி பிரபாவத்தை நின்று எல்லாரும் சுலபமா வெளியில வரலாம். இப்போ கர்மா வந்து போகிறதுக்குன்னு ஒரு சில கோவில் இருக்கு. இந்தந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களோட கர்மாவை நீங்க வந்து குறைக்க முடியும். அதாவது வந்து கர்மால இருந்து தப்ப முடியாது, கர்மால இருந்து ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்தா கர்மா பிரச்சனையில இருந்து ஏதாவது தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா தத்தாத்திரேயர் வந்து முக்தி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காரு. யோக மார்க்கம், முக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் போதிக்கிறதுக்காகவே இந்த அவதாரம் வந்தது. இப்போ நம்ம எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஒரு சமயம், ஆனா அதுக்கும் மீறி நிறைய இருக்கு. இந்த கர்மா தீக்கிறதுக்கான நம்ம எங்க போவோம்? அந்த மாதிரி விஷயங்கள் யோக ரகசியத்துக்கு முதலாக இந்த தத்தாத்திரேயர் தான் இந்த யோக ரகசிய சாதனங்களை வந்து நம்ம பூமிக்கு, நம்ம மானவாளிக்கு, நம்ம இந்த ஜீவராசிக்கு கொடுத்தது அவர் தான். ஓகே. இப்போ வந்துட்டு கர்மா போறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் ஹோமங்கள் இருக்கா? இங்க கர்மா போறதுக்கு கிரியா யோகா தீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியே தத்தாத்திரேயரே ஸ்வயமா கொடுத்த தீட்சை வந்து இங்க பண்ணிட்டு இருக்கோம். அது என்னம்மா பண்ணணும்? எந்த நாள்ல வரணும்? கிரியா யோக தீட்சா வந்து பௌர்ணமி அன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல கூட இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கர்மா போறதுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்களை பண்ணலாம். அன்னதானம் பண்ணலாம், சுவாமிக்கு சேவை பண்ணலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. சுவாமி ஒரு வித்தியாசமான கடவுள், ரொம்ப நவீனமான கடவுள், புதுசாக வந்த கடவுள். இவரோட லீலையே வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்மளோட கர்மா வந்து எப்படி தீர்க்கணும்னா அவர் ரொம்ப சுலபமா தீர்த்துவார். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு கர்மா அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்க 6 வருஷத்துல 6 ஜன்மங்கள் அனுபவிக்க வேண்டியதா கர்மான்னா, நம்ம தத்தாத்திரேயருக்கு வந்து வழிபாட்டு பண்ணா அவரோட பாதம் பிடிச்சா அந்த கர்மா வந்து உன்னோட ட்ரீம்லோ உன்னோட கனவுலையோ அது வந்து அந்த கஷ்டம் அனுபவிக்கா மாதிரி பண்ணி மானசிகமா அவர் வந்து சுலபமா எடுத்துடுவாரு. நீ 6 ஜன்மத்துல அனுபவிக்க வேண்டிய கர்மா 6 நிமிஷத்துல வந்து அவர் தீர்த்துடுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட தத்தாத்திரேயரோட சரித்திரல இருக்கு. ஓகே. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு வந்தாலே சிறப்பு வழிபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட கோவில்ல ஏதாவது அமாவாசைக்கு சிறப்பு வழிபாடு இருக்காமா?
பௌர்ணமி அன்னைக்கு இருக்கு. ஏன்னா ம். எல்லா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தத்தாத்திரேயரோட அவதாரம் வந்தது. ஒரு தத்தாத்திரேயர் அவதாரமும் கூட பௌர்ணமி அன்னைக்கு 16 16 தத்தாத்திரேயர் அவதாரங்களும் முக்கியமானது அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஆயிருக்கு. அதனால வந்து இங்க பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணலாமா? எல்லாரும் வரலாம். எல்லாரும். சரி. ஏதாவது குறிப்பிட்ட விஷயத்துக்குன்னு இருக்கா? இப்ப எப்படின்னா புட்லூர்ல இருக்க அம்மன் கோவில் வந்து கர்ப்பம் குழந்தை பிரச்சனைக்காக ம். வந்து அந்த கோவில். அந்த மாரி ஸ்ரீரடி சாய்பாபான்னா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்க கோவிலுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா? இந்த கோவில்ல வந்து நம்மளோட காஞ்சிபுரத்துல இருக்கிறதுனால, நம்மளோட தமிழ்நாடு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்னா இந்த காஞ்சிபுரம் பூமண்டலத்துக்கே நாபிஸ்தானம். நாபிஸ்தானம்னா தொப்பல். ம், ம், ம். தொப்பல் கொடி தெரியும் இல்லையா? அந்த தொப்பல் கொடி நின்னுதானா எல்லா ஆமா, தாய் உயிர். எல்லா தாய்க்கும் தாய் வந்து அந்த குழந்தைக்கு அந்த ஆகாரம் அங்கதானே போகும். அந்த தொப்பல் கொடி வழியே தானே போகும். அந்த மாதிரி இந்த சத்தியுகம் ஸ்தாபனம் ஆவறதுக்கு, உத்பவம் ஆவறதுக்கு சுவாமி வந்து சூஸ் பண்ண இடம் வந்து இந்த காஞ்சிபுரம். இங்கதான் சத்தியுக ஸ்தாபனம் நடக்கும். அப்போ நம்மளோட பூமண்டலத்துக்கே நாபிஸ்தானம். அப்படின்னா இது மணிபூரகா சக்கரம். இந்த இடத்துல நம்ம கால் வச்சா நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட எனர்ஜிஸ் லெவல் அதிகமாகும். நம்மளோட சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். இது ஸ்வயமா சுவாமி சொன்ன விஷயங்கள். இந்த இடமே அவர் சூஸ் பண்ணது. இப்போ நம்மளோட சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும், நம்மளோட குண்டலினி சக்தி ஜாகிரதமாகணும் அப்படின்னா நம்ம நிறைய ஆன்மீகவாதிகள், நிறைய தியானம் பண்றவங்க, நிறைய உபாசனங்களை பண்றவங்க எங்கெங்கோ போய் இது பண்ணுவாங்க இல்லையா? அவரோட சக்தி ஆக்டிவேட் ஆவறதுக்கு, அவேக்கனிங் ஆவறதுக்கு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். ஓகே. இந்த குண்டலினி யாகம்னு சொல்லுவாங்க. குண்டலினி சக்தின்லாம் சொல்றீங்களா? அதெல்லாம் என்னது? குண்டலினி சக்தி. இப்போ எல்லா மனிதருக்கும் கூட அந்த குண்டலினி சக்தி இருக்கு. இந்த ஆத்தியாத்மிகமா பயணப்படுத்துறவங்க எல்லாருக்கும் கூட அந்த குண்டலினி சக்தி தெரியும். இடா பிண்டலா நாடி. இந்த நாடிங்களுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணால அந்த குண்டலினி சக்தி ஜாகிரதமாகும். நம்மளோட உள்ள இருக்கிற சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆகும்போது அந்த பரமாத்மாவே உனக்குள்ளதான் இருக்காங்க. நீயும் அந்த பரமாத்மாவுக்கு பேதம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தானாவே தெரிய வரும். ஒவ்வொரு கோவிலுக்கு அ ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சிறப்பா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ உங்க கோவில பத்தி நீங்க நெறைய சொன்னீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து உங்கள வந்து மீட் பண்ணணும். ஏன்னா அந்த கோவில்ல நீங்க அருள்வாக்கு சொல்வீங்களா? பௌர்ணமி அன்னைக்கு அருள்வாக்கு நீங்க இந்த சொல்லப்படும். கோவில்ல சொல்வீங்க. சொல்லப்படும். வெறும் பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி மட்டும். அன்னைக்கு மட்டும். அப்ப எப்ப வந்து உங்கள பார்க்கறது? பௌர்ணமி அன்னைக்கு வரலாம். அங்க முழு நாளுமே இருப்பீங்களா? ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. அப்ப பௌர்ணமி அன்னைக்கு வந்து உங்கள வந்து பார்த்து அருள்வாக்கு கேட்டுக்கலாம். சரி, ஓகே. வேற என்ன மாரியான விஷயங்களுக்கு அந்த கோவிலுக்கு வரலாமா? இப்போ ஆன்மீக ரீதியா நீங்க முன்னேற்றம் வரணும். ம். அதுல நீங்க முன்னேற்றம்னா அந்த கோயிலுக்கு வரலாம். இங்க பௌத்திகமா நிறைய விஷயங்கள் வேணும். குழந்தை பாக்கியம் இல்ல, ஜாப் இல்ல, வீட்ல நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அந்த கோயில்ல நீங்க வந்து வழிபாட்டு பண்ணீங்கன்னா, அந்த சித்ரா நட்சத்திரம் அன்னைக்கு அந்த பௌர்ணமி பௌர்ணமி. பூஜையில நீங்க கலந்துக்கிட்டா, உங்களுக்கு நிறைய மாற்றம் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இந்த ஆன்மீக ரீதியா வந்து நீங்க மேலும் வரணும்னு. ஆன்மீக ரீதியானா எந்த மாதிரி சொல்றீங்க? ஆன்மீக ரீதியா இப்போ நீங்க தியானம் பண்றேம்மா, எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் என்னால பண்ண முடியல அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கே தெரிய வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தானா நீங்களே அது உணர்வீங்க. ம், ம், அந்த ம். மாதிரி விஷயங்கள். நிறைய பேர் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறமே, அந்த ஸ்ரீபாத ஸ்ரீவல்லவர்ன்னு பார்த்ததுக்கு அப்புறமா, சில விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு. அவர பத்தி சரிதாமிர்தம் எழுதியிருக்காங்க. சில பேர் வந்து ஆன்மீக ரீதியா முன்னேற்றம் வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகே. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பார்க்கும்போதே இவங்க கிட்ட இறை சக்தி இருக்கு. ஒரு 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 கடவுள் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர பார்த்தா நெறைய ஒரு சில ஆன்மீகவாதிகள், இந்த குருமார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி பார்த்தோன்னே சொல்றாங்க? நம்ம வந்து வாழ்க்கையில சின்ன வயசுலேருந்து கூட ஒரு மல்லிகைப்பூ வாசனைன்னா இப்படிதான் இருக்கும். வேற பூவுன்னா அது அப்படிதான் இருக்கும். காரம் காரமா தான் இருக்கும். மிளகா எ ம். மிளகானா அ ஆ காரம். காரம். சர்க்கரைனா இனிப்பு. சர்க்கரைன்னா இனிப்பு. அதெல்லாம் எப்படி தெரியறதோ, அதே மாதிரி இந்த ஆன்மீக விஷயங்கள பத்தி அதுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உணர முடியும். ம், 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 ம். ஓகே. இப்போ வந்துட்டு சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி அந்த இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து அந்த கடவுள் சக்தி மேல இருக்கும். ஆனா வெளியில சொன்னா எங்க தன்னை ஒரு சாமியாராக்கி உட்கார வச்சுருவாங்கன்னு ஒரு பயத்துல சொல்ல மாட்டாங்க. ம். அந்த மாரிலாம் வந்து கடவுள் சக்தி இருந்தா தனியா இருக்கணும்னு இருக்காமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இப்போ என்ன விஷயமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னும் குடும்பத்தில தான் இருக்கேன். என்ன அது அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். என்ன அந்த தெய்வம் துணையா இருக்கும்போது, அது எல்லாமே மாத்தி அந்த சுலபமா ஆக்கிடுவாங்க. அந்த வழியே சுலபமா ஆக்கிடுவாங்க. ஏன்னா ம்ஹ்ம். தெய்வத்த வந்து நீ வந்து சம்சாரத்த விட்டுட்டு என்கிட்ட வந்து பண்ணு அப்படின்னு தனியா வந்து பண்ணு அப்படின்ட்டு எந்த கடவுளும் சொல்லல. இன்னும் சம்சாரத்துல இருந்துட்டு பண்றது தான் இன்னும் சிறப்பு. கஷ்டம். இன்னும் இல்ல அது ஆக்சுவலா இன்னும் ஆமா. சிறப்பு தானே. இன்னும் சிறப்பு, கஷ்டம் கூட. ஓகே. நெறைய விஷயங்கள வந்து அவரே மாத்தி குடுத்துடுவாரு. இப்போ அது சர்ப வழிபாடெல்லாம் உங்க கோவில்ல இருக்காமா? சர்ப்ப வழிபாடுன்னா அதுதான் சொல்றேனே. ராகு, கேது விஷயங்கள் இந்த மாதிரி நெறைய அங்கார கிரக இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? எந்த கிரகம், எந்த நட்சத்திரம் இது எல்லாமே கூட நீங்க வந்து ஒரு விஷயம் இப்ப நடக்கணும் அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள் நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? இந்த வாழ்க்கையில அத்தன பிரச்சனைத்துக்கும் ஒரே ஒரு இடத்துல தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, இந்த இடம் மட்டும் தான். ஏன்னா, தத்தாத்திரேயருக்குள்ள 33 கோடி தேவதைகள் அடங்கும். ஏன்னா, தத்தாத்திரேயர் நின்னுதான் 33 கோடி தேவதைகள் வந்திருக்காங்க. அதனால ஒரு தேவதைக்கு நம்ம கும்பிட்டாலே 33 கோடி தேவதைகளுக்கும் கும்பிடுற சமம். ம். அதனால எல்லா விஷயங்களும் பாத்தீங்க ஒரே இடத்துல நடக்கும். ஓகே. இன்னொன்னு இப்ப தோஷம்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. இந்த தோஷம், பித்ரு தோஷம், ஆ பிரேத ஆ. சாப தோஷம், ம். அந்த மாரி எல்லாம் வந்துட்டு நெறைய சொல்லுவாங்க இல்லையா? அந்த ம். மாரி தோஷம்க்கெல்லாம் வந்துட்டு உங்க கோவில்ல தீர்வு இருக்கா? கண்டிப்பா, கண்டிப்பா. அது சொன்னேன் இல்லையா? சித்தா நட்சத்திரம் ஹோமம்ல எல்லாமே இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தத்தாத்திரேயர் கும்பிட்டாலே எல்லா விஷயங்களும், ம். இந்த விஷயம், அந்த விஷயம் அப்படின்னு கிடையாது. நம்ம உலகத்துல எத்தன விஷயங்கள் இருக்கோ, அத்தன விஷயத்துக்கும் ஒரு பிரச்சனை, எல்லாத்துக்கும் தீர்வு அங்க தான் கிடைக்கும். ஓகே. உங்களோட கோவில் பத்தி நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ கட்டாயமா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில வந்து உங்களோட அந்த ஸ்பெஷலான டெம்பிள கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுவாங்க. நெறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப எலாபரேட்டா நாங்க கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஜெய் குருதத்தா, ஸ்ரீ குருதத்தா.